ஹலோ கேஸ், நான் தான் அண்ணனோட ஆதேஷன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பேசப்பட்ட ஒரு பைக், தட் இஸ் NS400. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றி ப்ரோஸ் கான்ஸ், இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் இதை பற்றி நான் ஏதாவது விஷயங்கள்லாம் விட்டுருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன வீடியோஸ்லாம் வந்து இதை வச்சு போடலாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இதோட லுக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினார் 400யும் NS200யும் வந்து சேர்ந்து போட்ட மாதிரி ஒரு கலவையாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு டாமினார் மாதிரி இருக்கும். அதாவது லைட்டாக நீங்கள் இந்த ஃப்ரேமு இதெல்லாம் பார்க்குறதுக்கு, ஏன்னா அந்த ஃப்ரேமு சேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாமினார்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சில பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா NS அண்ட் பல்சஸில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டெயில் டெடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து NSலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி இந்த லைட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐகானிக் லைட்ஸ், அந்த லைட் வந்து இருக்கிற பல்சர் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதே எல்இடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சொல்லணும், இட்ஸ் ஆல் எல்இடி. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் சேம் அதே KTM இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்ஸ் வந்து நான் ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்தது பைக்கு, பட் நான் நேரில் வந்து கொஞ்சம் பல்கியாக வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த தண்டர் ஷேப் எல்இடி வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏர் வெண்ட் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷன்லாம் தெரில, ஃபங்க்ஷன் கிடையாது, பட் ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. நல்லா ஷார்ப்பான ஒரு டிசைன். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி எலிடம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் வெரி நைஸ். ரைடர்ஸ் நிறைய பேர் வந்து நைட்டில் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா DRL ஒரு ரகடான ஒரு லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் ஒரு மாதிரி கோல்டு கலர் கிடையாது, கம்ப்ளீட் கோல்டு இல்லை, பட் ஆனால் கோல்டு ப்ளஸ் காப்பர், ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் வெரி நைஸ். அண்ட் இந்த கண்ணாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ டாமினாரில் யூஸ் பண்ணால் அதே மிரர்ஸ் தான், சேம் ஸ்டே எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது, சேம் 12 லிட்டர் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் NSல வந்து இதோடய முடிஞ்சிடும், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பல்கியர் ஃபீல், அந்த 400cc செக்மெண்ட்ரா அப்படின்னு அது கொடுக்கறதுக்காகவே வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மட்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கான மட்கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மண் வந்து அடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு ரேடியேட்டர் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரேடியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அடிக்கவே இல்லை. ஸோ ரேடியேட்டர் காப்பாற்றுறதுக்கு இட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது, ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். பட் ஆனால் மேலே ரேடியேட்டரில் பட்டுது அப்படின்னா ரேடியேட்டர் ஃபின்ஸ் வந்து கொஞ்சம் வளையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்கார்டு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் வெரி நைஸ். ஒரு பிளைனாக கொடுக்காம அந்த இடத்துல ஒரு கார்பன் ஃபைபர், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஆக்சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி நைஸ். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது, ஸோ அதனால் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெமெக்கா அப்படின்ற பிரேக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலிப்பர் அண்ட் இங்கே இருக்கிற மாஸ்டர் சிலிண்டர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் 320mm டிஸ்க் பிரேக். ஸோ பிரேக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஓட்டும் போது சொல்கிறேன். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ABS சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட இன்ஜின் 373cc லிக்விட் கூல்டு DOHC செட்டப்பில் இருக்குது, சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 Nm ஆஃப் டார்க் அண்ட் 40 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா கிங் மேக்கர் வேறு லெவல், நான் அதுக்கு பொறுமையாக வரேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் அகர் கொடுத்துருக்காங்க. ஸோ மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து எதுவுமே அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து டயர் அகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ், எஸ் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MRF டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 140 செஷன் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 செஷன் வந்து டயர்ஸ் வந்து வருது. அண்ட் ஷார்ட்டர் வீல் பேஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் NSல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாலாம் இருக்காது. வண்டியே வந்து ஒரு மாதிரி குட்டியாக தான் இருக்குது, லைக் இப்படி குட்டியாக இருக்குது. ஸோ இப்படி கிடையாது, இது வந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா NSஐ விட கொஞ்சம் பல்காக தான் ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா லைக் வண்டியை வந்து குட்டியாக தான் ஃபீல் ஆகுது. இட் ஹாஸ் அ ஷார்ட்டர் வீல் பேஸ். பேப்பர் வைஸாக இருக்கட்டும், நேர்லேயும் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 220mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க வித் ABS. அந்த ABSல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைடிங் மோட்ஸ் மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி பின்னாடியே வந்து மாறும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர்.
ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 piston caliper கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு ஓட்டும் போது தான் தெரியும். ஸோ ஓட்டும் போது சொல்கிறேன். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் இட் கம்ஸ் வித் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட். ஸோ இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேட்டட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இப்போ வர எல்லா வண்டிலையுமே வருது. கேட்குதா? ஸோ தட் இஸ் த ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் லெட்ஸ் ஆன். வாவ், அது கேளுங்களேன். ஸோ ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிளிப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டப் டப்னு வெடியுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய எக்ஸாஸ்ட் நோட் வந்து இருக்குது. ஸோ சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ், நல்லா குஷனிங், ஃபுல்லாக குஷன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பில்லியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஃபுட் பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் பின்னாடி உட்காரும் போது, ஸோ ஃபுட் பெக்ஸில் வந்து கால் வைக்கும் போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காரவங்களும் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து வரலாம். அண்ட் இதில் இருக்க மேஜர் சேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இன்ஜின் வார்னிங்காக இருக்கட்டும், ஏபிஎஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலேயே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப இந்த கிளஸ்டர் வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ டாமினாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி இதில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, நீங்கள் ஸ்பீடோ மீட்டர், மேலே டாக்கோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது. எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 4 மோட்ஸ் இருக்குது. ஸோ ரெயின் இருக்குது, ஸ்போர்ட் இருக்குது, ரோடு இருக்குது அண்ட் ஆஃப் ரோட் மோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மோட்ஸ்க்குலாம் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ரைட் பை ஒயர் த்ராட்டில் வருது அப்படின்றனால உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பின்னாடி வந்து ஏபிஎஸ். ஸோ இந்த ஏபிஎஸ் ஆக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான். இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ வந்து நான் ஓட்டிட்டு வந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 km/L வந்து கொடுக்குது. லைக் சீரியஸ்லி 28 km/L வந்து இது கொடுக்குது. விச் இஸ் லைக் மோர் தென் எனஃப் ஃபார் 400cc. அண்ட் மெயினாக வந்து இதோட ப்ரைஸிங் தான். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 வந்து லைக் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அலாங் ஒரு 230 கிட்ட வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங் தான். ஏன்னா 400cc வந்து உங்களுக்கு யார் தருவா? இப்போ R15 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,20,000 வந்து வருது. சேம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் இருக்குது, சேம் அதே ஏபிஎஸ் இருக்குது, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா USB-A டைப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சி டைப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சி டைப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சி டைப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து யூனிக்காக இருக்கணுன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா NS125, NS200 இருக்குது. ஸோ ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது, வெறும் பவர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் பவருக்காக நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. 200, 125 இது ரெண்டுத்துக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் எதாவது காட்டணும் நல்லாயிருக்கும். ஸோ அதே தான் வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஓகே, இட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் பைக் நல்லா தான் இருக்குது, குறைய சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் ஓட்டும் போது தான் தெரியும். இதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வாக் அரவுண்ட் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் லைக் எவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, செதுக்கி கொடுத்துருக்காங்கன்னு. லைக் யூனோ இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ப்ரைஸிங், இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த இன்ஜின் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது. பல்சர் இஸ் அன் எமோஷன். இங்கே பாருங்கள், எஸ் இது ஒன்று தான். சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் தான் வந்து எனக்கு சூப்பர் பைக். லிட்ரலாக பல்சர் தான் வந்து எனக்கு சூப்பர் பைக். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பல்சர் வந்து இப்போது நான் வந்து பெரிய ஆளாக ஆகல, அதே மாதிரி தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது 400cc செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெரி நைஸ் ஆஃப் யூ பல்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா பேசலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த NS400G வந்து நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5.10 இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரீச்சபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 5.5 இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சஸ்பென்ஷன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தவொன்னே நல்லா அப்படி அமுங்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஸோ கிளிப்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்டெகிரேட்டட் கில் ஸ்விட்ச் அண்ட் இக்னிஷன் பட்டன் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. ஸோ லைட் ஆன் பண்ணிங்கன்னா இது பார்த்திங்கன்னா டிம் ஆகுது, தெரியுதா? ஸோ டிம் ஆகிட்டு மறுபடியும் வந்து நார்மல் ஆகுது. டிஆர்எல் ஆன் பண்ணிங்கன்னா நார்மல் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஹார்ன்
கொஞ்சம் லவுடாக இருக்குது அண்ட் லவுடாக இல்லை நார்மலாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிகிரேட்டட் ஹை பீம் லோ பீம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நெகட்டிவ் எல்இடி கன்சோல்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சரிதா. ஸோ இது மேலே க்ரீன் கலரில் இருக்குது, கீழே ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது அண்ட் ரோடு ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ரோட் மோடில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் கியர் வாவ் நல்லா இருக்குது பவரு. Let's give it a pull. வாவ் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ட்ராக் இருக்குது. பிடிச்சி அப்படியே சும்மா வலிக்கும் போது I can feel the drag there. Nice. Oh my god. Nice. நல்ல ஒரு பவர் வந்து ஃபீல் ஆகுது. எஸ், ஸோ நல்ல பவர் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பவர் லேக் வந்து தெரில. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த இது பாருங்க ஆக்சிலேட்டரு இது வந்து பார்த்திங்கன்னா லோ எண்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ டாப் எண்ட்லாம் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஃபீலே ஆகலை. ஸோ டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்குது. ஸோ யா இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோடு இருக்குது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம ரோட் மோடில் இருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை வந்து உங்களுக்கு மோட் வந்து மாற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் வில் டேக் a U-turn here. ஓகே, ஸோ U-turn பண்ணி நிப்பாட்டிக்கலாம். அண்ட் நவ் வில் சேஞ்ச் த மோட். ஸோ செட் பட்டன் நமக்கிட்டு வெஹிக்கிள் இன்ஃபோ ரைடிங் மோட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது ஸ்போர்ட் மோடில் வந்து வைக்கலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு ஸ்போர்ட் மோட். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். we don't need traction control. So yeah, keep pressing. So long press பண்ணிங்கன்னா yeah release MTC deactivated. So இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம oh my god செம்ம பம்பியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மேசிவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல come on third gear 105. wow fourth gearல வந்து ஆல்மோஸ்ட் 120 கிட்ட போகுது. நல்ல தம்பாக இருக்குது. ஃபீல் சூப்பராக இருக்குது. நல்லா அஜைலாக இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 400cc ஓட்டுற மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப்னு காட்டுது, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப்னு காட்டுது. ஏதாவது ஒரு இடத்துல காட்டினா கூட ஓகே. ஸோ அந்த இடத்த வந்து வேறு எதுக்காவது வந்து யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓ தெரியுதா உங்களுக்கு? கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நல்லா போடுறதே தெரில. கியர் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ளோவாக நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்குது கியர் பாக்ஸு. ஸோ சூப்பராக நல்லா அடுத்தடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெறும் நீங்கள் பவரில் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் தருது தவிர நீங்கள் காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஆக்வர்டாக வந்து எதுவும் ஃபீலே ஆகலை. அண்ட் இதோட தேர்ட் கியர் புல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. லெட்ஸ் டூ. வாவ் கிளட்ச் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஓ மை காட். ஐயோ ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பின்னாடி வீல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது, ஃபிஸ்டைல் ஆகுது. ஸோ இட் கேன் பி மெயின்லி டியூ டு அந்த வீல் பேஸ், ஷார்ட்டர் வீல் பேஸ் அண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது. ஸோ ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் ஸ்பீட்ஸில் வந்து கொஞ்சம் பம்பியான ரோட்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. அண்ட் பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு தோணுதுன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து இப்படி போகுது. ஸோ அது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி பவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதோட பவர் பேண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 RPM மேலே வந்து செம்மையாக புல் இருக்குது. லோ எண்ட் டார்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரில. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் லைக் ஓகே. இது பாருங்கள் 4th கியரில் 30ல் போயிட்டுருக்கேன். இடிக்கலாம் இல்லை 30லாம் போனால் இடிக்குது. 40ல் போனால் 3rd கியரில் 30ல் போனால் பரவாயில்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் a U-turn here. ஏபிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ரோட் மோடில், ஸ்போர்ட் மோடில். ஓகே, நல்லாவே வந்து அடிக்குது.
ஏபிஎஸ். லெட்ஸ் டேக் a U-turn. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருந்தது அப்படின்னா இது இப்படி பண்ண முடியும். வாவ், பின்னாடி ஏபிஎஸ் சூப்பராக இருக்குது, நல்லா சூப்பராக அந்த பின்னாடி திரும்பி அடிக்கிறதே தெரில. அண்ட் அதே மாதிரி இதோட புல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக கிடையாது. லைக் ஒரு 390 அளவுக்கு வந்து உங்களுக்கு அக்ரெசிவ்னஸ் கிடையாது, பட் ஆனால் நல்ல ஒரு இதுவாக இருக்குது. கிளட்ச் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. லைக் பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்லாம் ஃபீல் ஆகுது. லைக் நீங்கள் வந்து இதை ஓட்ட வந்து உங்களுக்கு பழகிடும் அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கூட. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபைன். பட் ஆனால் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிலிண்டரில் உங்களுக்கு வந்து இவ்வளோ டார்க்கு இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த வைப்ரேஷன் கூட இருக்காதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பார்த்திங்களா, ஒரு கியருக்கும் அந்த புல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இழுக்குது என்ன யா. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர் வந்து இருக்குது. அண்ட் பிரேக்ஸ், ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. பட் ஆனால் பைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பிரேக்கை தொட்டாலே அந்த ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வரல. நான் வந்து ஸ்குவீஸ் பண்ண தான் வந்து எனக்கு அந்த ஸ்டாப்பிங் பவரே வந்து கிடைக்குது. ரெக்கார்ட் ஆகுதா முதல்ல பேட்டா? ஓகே. ஸோ ஸ்குவீஸ் பண்ண தான் வந்து எனக்கு வந்து அந்த பவர் வந்து தெரியுது. ஓகே, இன்னும் அந்த பிரேக் வந்து இன்னும் பிடிக்கணும் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓகே, பின்னாடி பிரேக்ஸ் நல்லா இருக்குது. ஏபிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்ட் ஆகுது. அது பின்னாடி பிரேக்கில் வந்து எந்த குறையும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. வா பவர், ஓ மை காட். ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து நீங்கள் கட் அடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஷார்ட்டர் வீல் பேஸ் வந்து நல்லா இருக்குது. நல்லா வந்து உங்களுக்கு ஓகே ஷார்ட்டர் வீல் பேஸ்னால நல்லா இப்படி போக முடியுது. பட் ஆனால் ஒரு கார்னர் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வரல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் எடுத்தேன் இல்லையா, இது இப்படின்னு இல்லை, நான் ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்போதே எனக்கு வந்து அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது தடவை இங்கேயே வந்துட்டேன்னா சரி ஓகே, இங்கேயே நம்ம யூட்டன் போட்டு வீல் கோ. மற்றபடி பிரேக்கிங்கை வந்து பின்னாடி பிரேக் நல்லா இருக்குது. பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து இட் இஸ் இன்னும் கொஞ்சம் அந்த இது பைட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், இனிஷியல் பைட். ஓகே, நான் இங்கே ஒரே ஒரு இது இருக்குது, நம்ம வேணால் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து பார்ப்போம். லெட்ஸ் ஹால்ட் த வெஹிக்கிள் அண்ட் 0 to 100 எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். தட்ஸ் 0 to 100. நான் டைமிங் மேலே போட்டு விட்றேன். அண்ட் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸே கிடையாது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதோடைய சர்வீஸு, ஸ்பேர் அவைலபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிடைக்கும். ஏன்னா வண்டி ஓட்டின வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 28 வந்து காட்டுச்சு. ஸோ இப்போ 26 காட்டுது. ஸோ இவ்வளோ அடிச்சு ஓட்டும் போது உங்களுக்கு வந்து 26 காட்டுது. அது வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் மைலேஜ் தான். ஸோ அப்பப்போ மாறும் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து. நான் இப்படி ஓட்டும் போதே உங்களுக்கு 26 கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30 கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக் வெல் அண்ட் குட். நல்லாவே இருந்து பைக் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்லேருந்து எல்லாமே ரைடருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. சீட்டாக இருக்கட்டும், பின்னாடி பில்லியனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உட்காரலாம். எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது பில்லியனுக்கும். லெட்ஸ் ஸ்டாப் இட் ஹியர் அண்ட் யா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கைஸ், பைக் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து நெகட்டிவாக வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக ஃபீல் ஆனது இதோட வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டர் வீல் பேஸ்னால உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயமாக தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 150 செஷன் கூட இது வந்து இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இது நார்மலாகவே 140 செஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 150 செஷன் வந்து போடணுனாலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஸோ பெலி பேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் இன்ஜின் பவர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பவர் நல்லாவே இருக்குது. அண்ட் ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லாவே வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ரைடிங் மோட்ஸில் வந்து நான் ரோட்லேருந்து ஸ்போர்ட் மாட்டும் போது லைட்டாக அந்த புல் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த ஒரு எப்படி சொல்கிறது 390 இருக்கிற அளவுக்கு இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து இதில் கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட்
இந்த பைக் பற்றி. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக இந்த பைக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பைக் வந்து யாரெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து வாங்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் போட வேண்டியது இருக்கும் ஒரு டாமினார் இல்லை 390 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டாமினார் அந்த லெவலுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் ஓகே, நீங்கள் பைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கும் போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நல்லா டூரிங் பண்ணுவீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கண்ணை மட்டும் வந்து இது எடுக்கலாம். ஏன்னா டூரிங் வயசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் 12 லிட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோட மைலேஜ் 30 கொடுக்குது. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் லைக் வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து எப்படியும் பெட்ரோல் பங்க் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போயிட்டே இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. சீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டவுன் சைடு வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே வந்து காட்டுதுன்னே சொல்லலாம். அண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இட் இஸ் அ சிங்கிள் சிலிண்டர் விச் ப்ரொடியூசஸ் லைக் 35 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றப்போ ஓகே, இது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த பைக் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிங்ஸ் பஜாஜில் போய்ட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. லைக் யூ கெட் அ ஃபுல் டேங்க் ஃபில் வந்து கிடைக்குது. அண்ட் அது போக வந்து லைக் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து கிங்ஸ் பஜாஜை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட மேப் லிங்க் அண்ட் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். go check it out. So thank you so much for watching this video guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தட்டு தருவீங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ see you guys next video next vlog அப்படியே சந்திக்கிறேன். until then the known unwanted me. Bye bye guys. Nice bike. And follow us on Instagram. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா unknown rider ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஜை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதையும் கொடுக்குறேன். ஸோ let's see guys. Bye bye.